வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள், முன்னாள் மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் எல்லாருமே இணைஞ்சு பணியாற்றக்கூடிய ஓஒஎஸ்சி ஜாபை பற்றின அறிவிப்பு வந்திருக்கு. ஓஒஎஸ்சி ஜாப்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பள்ளி செல்லாத மற்றும் இடைநிற்று இருக்கக்கூடிய மாணவர்களை கண்டறிஞ்சு அவங்கள வீட்டுக்கே போய் சந்தித்து மீண்டும் பள்ளியில் சேர்க்கறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறதா இந்த ஓஒஎஸ்சி ஜாப். இதில் ஆல்ரெடி நிறையா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போது மறுபடியும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள், முன்னாள் மாணவர்கள், பள்ளி மேலாண்மை உறுப்பினர்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஓஒஎஸ்சி மாணவர்கள் கணக்கெடுக்கும் பணியில் மாவட்ட ஆட்சித்தலைவர், பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள், பிஆர்டிஸ், டீச்சர்ஸ், ஹெச்எம்ஸ், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர்கள், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒரு குழு உருவாக்கியிருக்காங்க. இந்த 24-25 கல்வியாண்டில் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த குழு மூலமாக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாதமும், அதாவது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பணிகள்லாம் இந்த குழு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓஒஎஸ்சி ஜாப்னா என்ன, இப்படிப்பட்ட மாணவர்களை எப்படி கணக்கெடுக்கிறது, இதுக்கு டீச்சர்ஸ் என்ன செய்யணும், தலைமை ஆசிரியர்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஓஒஎஸ்சி மாணவர்களை கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நடத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அறிவிப்பு சம்மந்தப்பட்ட பள்ளிகள்லேருந்து உங்களுக்கு வரும். சப்போஸ் நீங்கள் யாரும் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஓஒஎஸ்சி கணக்கெடுக்கும் குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடைநிற்றில் இருக்கக்கூடிய மாணவர்களை பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள மீண்டும் பள்ளியில் சேர்க்கறதுக்கு தேவையான நடவடிக்கை என்ன சொல்லியிருக்காங்க. அதே போல் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள், முன்னாள் மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றின தகவல் வேறு ஏதாவது கிடைச்சாலும் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.